நடிகர் விஜய் அவர்கள் எமோஷனல் ஆகியிருக்காரு அப்படின்னும் பனையூரில் நடந்த மீட்டிங்கில் 10 ஹைலைட்ஸ் இருக்குது. அதே போல் 30 நிமிடம் முக்கிய சந்திப்பாக இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அது என்னென்ன வீடியோக்களை போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தாவேகாவின் 3ஆம் கட்ட மாவட்ட செயலாளர்களை அறிவிக்க பனையூர் அலுவலகத்திற்கு வந்திருக்கிறார் விஜய் அவர்கள். கூடுதலாக மாநில நிர்வாகிகளின் பட்டியலை வெளியிட்டிருக்கக்கூடிய விஜய் அவர்கள் புதுவரவாக கட்சிக்குள் வந்திருக்கும் ஆதவ் அர்ஜுனா, சிடிஆர் நிர்மல்குமார் போன்றோரையும் புன்சிரிப்போட வரவேற்றிருக்கிறார். வேகம் எடுத்திருக்கும் தாவேகா முகாமினுடைய இன்றைய மீட்டிங்கின் போது மிகப்பெரிய அளவில் புதிய அப்டேட்ஸ் எல்லாம் கிடச்சிருக்கு. வழக்கம் போல் மதியத்துக்கு மேல் அலுவலகத்துக்கு வருமாறு தான் விஜயின் இன்றைய வருகையும் திட்டமிட்டிருந்தது. 19 மாவட்ட நிர்வாகிகள் இன்று அழைக்கப்பட்டிருந்திருக்கிறாங்க. காலை 8:30 மணி முதலே நிர்வாகிகள் ஆஜராக தொடங்கிட்டாங்க. இன்னும் அறிவிப்பு வராத மாவட்டங்களுக்கு பதவியை பிடிக்க ஆனந்தியிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபடும் எண்ணத்திலும் சில நிர்வாகிகள் வந்திருக்கிறாங்க. ஆனால் லிஸ்டின் பெயரில் இருப்பவர்கள் மட்டும்தான் உள்ளே அனுப்பப்பட்டதால் பேச்சுவார்த்தைக்கென வந்தவர்கள் கேட்டுக்கு வெளியவே காத்திருந்ததையும் பார்க்க முடிஞ்சது. ஆதவ் அர்ஜுனா தரப்பில் ஒரு வாரம் முன்பாகவே விஜய் தரப்பிடம் எல்லாம் பேசப்பட்டு கட்சியில் இணைவதென அப்படின்னு முடிவாகிருச்சான். வளர்பிறை நாளில் முக்கிய இணைப்புகளையும் அறிவிப்புகளையும் வெளியிட்டால்தான் எல்லாம் சரியாக இருக்கும் என ஒரு தரப்பு சொன்னதுனால அதற்கு தகுந்த மாதிரி இணைப்பை திட்டமிட்டதாக தகவல்கள் சொல்கிறாங்க. முதல்ல அர்ஜுனா தரப்பு ஆட்கள் மதியம் 12 மணி அளவில் பனையூர் அலுவலகத்திற்கு வந்திருக்கிறாங்க. அவர்கள் வந்து சேர்ந்த கொஞ்ச நேரத்திலேயே அதிமுக கொடி அகற்றப்பட்ட காரில் சிடிஆர் நிர்மல்குமாரும் வந்து சேர்ந்திருக்கிறார். அவரும் மதியம் வந்திருக்கிறார். ஆதவ் அர்ஜுனாவும் தன்னுடைய உதவியாளர்களுடன் பனையூர் அலுவலகத்திற்கு வந்திருக்கிறார். ஆதவ் அர்ஜுனா, சிடிஆர் நிர்மல்குமார் என இருவரின் வருகைக்காகவும் வாசலிலேயே காத்து நின்ற ஆனந்த சிரித்த முகத்துடன் இருவரையும் வரவேற்று செஞ்சிருக்கிறாரு. ஆதவ் காரிலிருந்து இறங்கிய உடனே அண்ணே எப்படி இருக்கீங்கன்னு கேட்க வணக்கம் சொல்ல ஆனந்தும் பூரித்து போய் வாங்க வாங்க என கட்டி அணைத்து கொள்ள இருவரும் மீடியாக்களுக்கு போஸ் கொடுத்துருக்குறாங்க. இவர்கள் எல்லாம் கிட்டத்தட்ட 12:45 மணிக்குள்ளேயே பனையூரில் ஆஜராகிட்டாலும் விஜய் அவர்கள் 1:30 மணி அளவில் தான் வந்திருக்கிறாரு. விஜய்க்காக இருவரும் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் காத்திருக்கிறாங்க. முதல் 2 கட்ட மாநில செயலாளருடைய அறிவிப்பில் போதும் மீடியாக்களினுடைய கண்களில் விஜய் அவர்கள் படவே இல்லை. காரில் இருந்தபடியே அலுவலகத்துக்கு வந்துட்டு அப்படியே போயிட்டார். மீடியாக்களுக்கு அலுவலகத்துக்குள் அனுமதியும் கிடையாது. சேட்டலைட் சேனல்கள் தங்களிடம் இருக்கும் சகல தொழில்நுட்பங்களையும் பயன்படுத்தி ட்ரோன்களை விட்டு தான் விஜயின் விஷுவலை எடுப்பாங்க. மீடியாக்களின் கோரிக்கையை தொடர்ந்து அலுவலகத்தின் கேட் முன்பாக விஜய் காரிலிருந்து இறங்கி மீடியாக்களுக்கு போஸ் கொடுக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருந்திருக்கு. விஜயின் டிரைவரிடமும் இந்த தகவல் பகிரப்பட்டுச்சான். ஆனால் இதில் ஒரு ட்விஸ்ட் இருந்திருக்கு. விஜய் வீட்டிலிருந்து கிளம்பும் போதே அவரை ஃபாலோ செய்து வரவும் சேட்டலைட் சேனல்கள் சார்பில் யூனிட் போட்டிருக்கிறாங்க. விஜயின் கார் முன்பாகவே தங்களின் காரின் மேற்கூரையில் ஏறி படம் பிடித்தமாறே வந்திருப்பாங்க. இன்றும் அப்படி தான் செஞ்சுருக்கிறாங்க. ஸ்ரீஷோர் 8th அவென்யூவில் விஜயினுடைய கார் நுழைந்த அலுவலகத்தை நோக்கி வரும்போது அவருக்கு முன்பாக சென்று கொண்டிருந்த செய்தி சேனல் ஒளிப்பதிவாளர் கீழே விழுந்துட்டார். இதை பார்த்த விஜயோ கொஞ்சம் பதறி போயிட்டார். உடனே காரிலிருந்து இறங்கியவர் அந்த ஒளிப்பதிவாளர் அறியதும் பட்டதான்னு விசாரிச்சுட்டு அப்படியே நடக்க தொடங்கிட்டாராம். கூட்டமும் விஜயை சுற்றி வளைக்க ஆரம்பிக்க அதற்கப்புறமாக பர்சனல் செக்யூரிட்டிகளின் உதவியால் கூட்டத்தில் சிக்காமல் அலுவலகத்துக்குள் நுழைஞ்சிட்டாராம். இப்போ 10 பார்த்திங்கன்னா முக்கியமான கொள்கைகள் நிறைவேற்ற போகிறதாக அவங்க பேச்சுவார்த்தையில் முடிச்சிருக்கிறாங்கன்ற செய்திகளும் வந்திருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.